ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் நம்ம புது கடாய் வாங்கி செய்யும் போதாக இருக்கட்டும், இல்லை பழைய கடையில் நம்ம செய்யும் போதாக இருக்கட்டும்ங்க, அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ஒரு மாதிரி துரு பிடிச்சிக்கிற மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு ரொம்பவே அடிப்பிடிச்சும் செய்யுங்க. அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும். எவ்வளோ துரு பிடிச்ச கரையாக இருந்தாலும் அடிப்பிடிச்ச கரையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக போக்கிடலாங்க. அது என்ன பவுட்ருன்னு சொல்லி பார்த்தா ரீஃப்ளைட் பவுட்ருங்க. அதாவது பித்தாம்பாரி பவுட்ரு. ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம கடாய்க்குள்ளே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்க்ரப் வச்சுட்டு எந்த இடங்களில் துருப்பிடிச்சுக்கரை அடிப்பிடிச்சுக்கரை எந்த கரையாக இருந்தாலும் இந்த பவுடர் வச்சு நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ரொம்ப தேய்ன்னு நீங்கள் தேய்க்க வேண்டாங்க. லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டாலே எந்த கரையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக போயிடுங்க. அந்த கடாய் நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுங்க. இப்போ பார்க்குமே ரொம்ப புதுசு போலவே தெரியுங்க. பாருங்கள், இப்போ நம்ம கடாய் ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் நல்லாவே நம்ம தேய்ச்சி விட்டாச்சுங்க. நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ அழுக்கு கரை துருப்பிடிச்சிக்கரை எந்த கரையாக இருந்தாலும் இந்த பித்தாப்பரி பவுட்ரு மட்டும் ஒன்று போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் பளிச்சுன்னு ஆக்கிடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் பொட்டுக்கல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரிங்க, நாளாக பொட்டுக்கல்ல ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நமுத்து போன மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த பொட்டுக்கல்லை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்னாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டுக்கல்ல சீக்கிரமாக வேஸ்ட் ஆயிரும். ஒரு மாதிரி மாவு பொருள் மாதிரி தங்கிருங்க. அந்த மாதிரி மாவு பொருள் மாதிரி தங்காமல் இருக்க ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அப்போ இல்லைனா இது போல் ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க. நான் பொட்டுக்கல்ல ஃபுல்லாகவே நான் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் போல் மட்டுமே இந்த பொட்டுக்கல்லை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த பொட்டுக்கல்லை பார்த்து நல்லா சூடு ஏறணுங்க. பாருங்கள், பொட்டுக்கல்லையை நம்ம நல்லா கலக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொட்டுக்கல்லை நம்ம எடுத்து கீழே வச்சுக்கலாம். கீழே வச்சு நீங்கள் டேரெக்டாக பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுங்க. நல்லா நீங்கள் ஆற விட்டுருக்கணும். ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம பாக்ஸுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது டேரெக்டாக சட்னிக்கு வேணாலும் கொஞ்சம் போல் எடுத்துக்கலாம். திரும்பவும் நீங்கள் வறுத்தெடுக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் பொட்டுக்கல்லி நமுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மாவு பொருளுமே தங்காதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. பொதுவாகவே நம்ம வீட்டில் ரேஷன் அரிசியாக இருக்கட்டும், அப்பெல்லாம் சாப்பாடு அரிசியாக இருக்கட்டும்ங்க, சீக்கிரமாகவே வண்டு விழுந்துருங்க. இனிமேல் நம்ம வீட்டில் மூட்டை அரிசி வாங்கி வச்சாலும் வண்டு விலகவே செய்யாதுங்க. அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி அரிசி எடுத்திருக்கேன். அரிசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன். இந்த கொட்டாங்குச்சி நீங்கள் போட்டு வச்சாலும் வண்டு பூச்சி வராது. அது மட்டும் இல்லாமல் மெஷர்மெண்ட்டுக்குமே இந்த கொட்டாங்குச்சி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அரிசிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 2 பொருள் மட்டும் போதும். நான் இன்றைக்கி பூண்டு பற்கள் ஒரு 6 பூண்டு பற்கள் எடுத்து நான் அப்படியே வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கத்தி எடுத்துக்கலாங்க. கத்தி எடுத்து அந்த பூண்டு பற்கள் சென்டரில் கரெக்டாக நீங்கள் பாதி அளவுக்கு மட்டும் சும்மா லைட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கணுங்க. நீங்கள் எத்தனை பூண்டு பல் எடுத்தாலும் அந்த பூண்டு பற்கள் மேலே லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், பூண்டு பற்கள் மேலே நம்ம எல்லாமே லைட்டாக மட்டுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டுங்க. இதை அப்படியே வச்சுட்டு இது கூடவே நீங்கள் கிராம்பு எடுத்துக்கணும். நான் ஒரு 7 to 10 போல் கிராம்பு எடுத்திருக்கேன். கிராம்பு நீங்கள் எடுத்துகிட்டு அந்த பூண்டு பற்கள் நம்ம கட் பண்ணணும் தானே, ஒவ்வொரு பூண்டு பற்கள் மேலே 2 கிராம்பு, ஒவ்வொரு கிராம்பும் இது போல் அழகாக கட் பண்ணி இடத்துல வச்சு விட்டுருங்க.
இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு வாசனை கிராம்பு வாசனை ரெண்டுமே சேர்ந்துட்டு அந்த அரிசிக்குள்ளே வண்டு பூச்சி நெருங்கவே செய்யாது. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு எத்தனை வருஷம் வச்சாலுமே நீங்கள் வைக்கிற அரிசி அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லா பூண்டு பற்கள் மேலேயும் நம்ம கிராம்பை நம்ம வச்சு விட்டாச்சுங்க. கிராம்பை நம்ம வச்சு விட்ட பின்னாடி ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு பற்கள் கிராம்பு எல்லாருக்கும் தானே, அதை நீங்கள் மூட்டையும் அரிசி வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் சரிங்க, அரிசி உள்ளுக்குள்ளே பூண்டு பற்கள் கிராம்பு எல்லாமே நீங்கள் போட்டு விட்டுருங்க. இது போல் நீங்கள் பூண்டு பற்கள் போட்டு விட்ட பின்னாடி இதை நீங்கள் அப்படியே வச்சுக்க செய்யலாம். அப்போல்லாம் நீங்கள் அரிசி ஃபுல்லாகவே கை வச்சுட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கிராம்பு பூண்டுக்குள்ளே வைக்கும்போது நல்ல பவர்ஃபுல் ரிசல்ட்டாக இருக்கும். எந்த ஒரு வண்டு புழு பூச்சி அரிசிக்கிட்டவே நெருங்காதுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் வைக்கிற அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம குக்கிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 பழுத்த தக்காளி, ஒரு 4 பெரிய வெங்காயம், 2-3 பச்சை மிளகாய் கீரல் போட்டிருக்கேன். ஒரு 7-8 பூண்டு பல் நசுக்கி வச்சுருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ உருளைக்கிழங்கு குருமா செஞ்சாலும் இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பாசிப்பருப்பு 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு இல்லைன்னா உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துட்டு நல்லா கடுகு வெடிணும். அது மட்டும் இல்லாமல் உளுத்தம் பருப்பு அந்த பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் விட்டுட்டு அது கூடவே நீங்கள் கருவேப்பிலை சேர்த்து கொடுங்க. கருவேப்பிலை சேர்த்து கலக்கி விட்ட பின்னாடி ஒரு 4 ஒரு 5 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம பூண்டு நசுக்கி தாங்க சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லாவே நம்ம கலக்கி விட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருக்கணுங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஒரு தக்காளி பழம் அப்படிலாம் 2 தக்காளி பழம் போல் மட்டும் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் போல் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கலாங்க. நல்லா நம்ம கலக்கி விட்டாச்சுங்க. அந்த மசாலா வாசனை எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா கலக்கி வச்ச பின்னாடி 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வச்சு உருளைக்கிழங்கு இது போல் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும். நல்லா மசிக்காதீங்க. கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா நம்ம கலக்கி விட்ட பின்னாடி ஒரு சின்ன சைஸ் டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. கரெக்டாக நான் சின்ன சைஸ் டம்ளர் அளவுக்கு ஒரே 1 டம்ளர் போல் மட்டும் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேங்க. தண்ணி நீங்கள் சேர்த்த பின்னாடி தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டு இல்லை கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது ஒரு கொஞ்சம் போல் மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். வேணுன்னா மட்டும் நீங்கள் சால்ட்டு இல்லை கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு 5 நிமிஷம் மட்டும் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருத்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும். அந்த உருளைக்கிழங்கு கிரேவி நல்லா திக்காக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லாவே கொதிச்சியும் நல்லா கிரேவியும் ஆகி வந்துடுச்சுங்க. இது மேலால் நீங்கள் எப்போதும் போல் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் கரண்டி வச்சுட்டு கலக்கி நம்ம விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க.
இந்த கிரேவி மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தா போதுங்க, கண்டிப்பாக எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, களி எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்பு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.